இருந்துச்சு. நானும் ஒரு குடும்பஸ்தன் பயங்கரமா இருந்தது. சூப்பரா இருந்துச்சு. என்ன கேள்வி அப்புறம்? பிரில்லியன்ட்டுங்க. அவரோட கிராஃப் தெரியுதுங்களா? எங்கேருந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டா ஒண்ணு வந்து, அதுக்கப்புறமேட்டு இப்போ ஒரு பெர்ஃபார்மன்ஸா பண்றப்போ, குட் நைட்டா இருக்கட்டும். நம்ம இப்போ பெரிய ஆர்டிஸ்ட்னா, ஹீரோனா ஒரு அடைமொழி வச்சு தான் கூப்பிடுவோம். ஆனா இது அத தாண்டி குட் நைட் மணிகண்டன், லவ்வர் மணிகண்டன், குடும்பஸ்தன் மணிகண்டன். அது அந்த ஸ்டார்டம் உடைச்சிருக்காரு தெரியுமா? அதுதான் அவரோட பெரிய சக்ஸஸா நான் பார்க்குறேன். ஸோ ஒவ்வொரு ஸ்கிரிப்டையும் அவர் நீட்டா, கிளியரா சூஸ் பண்ணி பண்றாரு. அதுவே எனக்கு பெரிய பெரிய சந்தோஷம். ஏன்னா ஆஸ் அ ஃப்ரெண்டா நான் அவரை வந்து அவரோட குரோத் எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன். ஸோ மக்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் குடும்பஸ்தன். தியேட்டருக்கு வந்து குடும்பஸ்தன் ஆதரிங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்க வந்து குடுக்குற காசுக்கு ஒர்த்து. ஃபீல் குட் மூவிலாம் கொஞ்சம் ஓடுறது கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ வந்து இந்த மாதிரி படம் வரும்போது மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்ல இப்போ என்னன்னா, நம்ம மலையாளம் ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, எதுக்கு எடுத்தாலும் மலையாள படம். இந்த ஒரு வாரத்துல 4 படம் தமிழ் படம் வருதுன்னா, அதுல மலையாள படம் ஒரு படம் வந்து லீட் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும். டேய் மலையாள படம் நல்லா இருக்குடா, டேய் எங்ககிட்டயும் காமெடி இருக்குடா, எங்ககிட்டயும் ஹியூமர் இருக்கு. நாம மலையாளத்தை விட பயங்கரமா நாங்க எடுப்போம். வந்து குடும்பஸ்தனை பாருங்க. எங்க ஊர் கோயம்புத்தூர் ஸ்லாங் பயங்கரமா பேசியிருப்பாங்க. ஸோ எங்ககிட்டயும் ஃபேமிலி ட்ராமா நிறைய இருக்கு. என்னன்னா கேஜிஎஃப் வந்ததுலேருந்து, லோகேஷ் கனகராஜா சார் வந்ததுலேருந்து, இவங்கெல்லாம் வந்து இந்த ஆக்ஷனு, வைலன்ஸு அந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா. நம்ம வந்து எல்லாருமே அதுக்கு பின்னாடி ஒரு ட்ரெண்ட் செட் மாதிரி போவாங்க. பட் இந்த வருஷம் குடும்பஸ்தன் ட்ரெண்ட் செட். இனிமே ஃபுல்லா காமெடி தான். எங்க கிட்ட நிறைய காமெடி இருக்கு. காமெடி ஃபன்னா வந்துகிட்டே இருக்கும். தியேட்டர்ல வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ.